சும்மா அஃபிஷியல் ஓட்டிங்கில் தாறுமாறாக ஓட்டுகளை போட்டு விளையாடுறீங்க போல இருக்கே. நேற்றோட அஃபிஷியல் ஓட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே யார் ப்ரோ எலிமினேட் ஆக போகிறா? சிங்கிள் எலிமினேஷனா டபுள் எலிமினேஷனா இன்னெல்லாம் நடக்க போகுது? ஷூட்டிங் ஆரம்பிச்சுதான் சொல்லி காலை ஏஞ்சோடனே டிஎம்ஸ் அவ்வளோ. ஸோ 12 மணிக்கு மேலே தாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கும். நம்மளுக்கு 1:30 1 அந்த மாதிரி தான் ப்ரோமோ வரும். ஸோ என்னெல்லாம் விஷயம் இருக்குன்றதை நான் அடுத்த வீட்டில் உங்களை அப்டேட் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது ஃப்ரைடே நைட்டு ஓட்டிங் முடிஞ்சு இல்லையா? ஃபைனல் ஓட்டிங் லிஸ்ட்டை பார்த்துருவோமா? அதுவும் அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டை பார்த்துருவோமா? ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், என்ன தான் பிபி ரகமணி பிக் பாஸ் நைன் தமிழுக்கான ஃப்ரைடே நைட்டு முடிவந்த ஓட்டிங் ஆர்டர் லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்க முடியும். மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பட்டனையும் அந்த லைக் பண்ணி தட்டிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை தட்ட மாட்டேறீங்க. பார்த்து லைக்கை தட்டி விடுங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் ப்ரோ இருக்கா? ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இல்லை அதே ஆள் தான் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அதே ஆள் தாங்க இருக்காங்க. மண்டேலேருந்து ஃப்ரைடே நைட்டு முடிகிற வரைக்கும் ஒரே ஆள் வந்துட்டு அஃபிஷியல் ஓட்டிங்கில் இருக்காங்க. யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் தாங்க. திவ்யா அவர்களுக்கு தாறுமாறாக ஓட்டுகள் வந்து அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்துட்டுருக்கு. அவங்க அந்த கேமை பிடிச்சிட்டாங்க, மக்களையும் சம்பாரிச்சிட்டாங்கன்றது தான் சொல்ல தோணுது. இதே கேம் ஆடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திவ்யா அவர்கள் ஃபைனலிஸ்ட்டில் உக்காந்துருப்பாங்க. என்ன ப்ரோ சொல்கிற? அதுக்குள்ளே எப்படி ப்ரோ சொல்கிற? வந்து ஒரு வாரம் தானே ப்ரோ ஆகுது. பயங்கரமான பிஆர் டீம் இருக்கா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பிஆர் டீம் அது இதுலாம் எதுவும் கிடையாதுங்க. அவங்க கேமை வந்துட்டு ட்ரூவாக ஆடுறாங்க, சின்சியராக ஆடுறாங்க. இஸ் பிளேயிங் த கேம்ன்றதான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்புட்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம விஜேஸ் அவர்கள் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் வந்து சொல்கிறாருன்னா அதை வந்து நல்லா மண்டைக்கு எடுத்துடுறாங்க. எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் வந்துட்டு அந்த தப்பு பண்ண மாட்டுறாங்க. விஜேஸ் அவர்கள் சொல்லியிருப்பார் போன வாரம், நீங்கள் பிக் பாஸ் கிடையாது, நீங்கள் தான் பெரிய இவங்க மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக அதை பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொன்னதை இந்த வாரம் கம்மி பண்ணிக்கிட்டு பயங்கர காமன் கம்போஸ்டாக சென்சிபிளாக ஆடினாங்க. யாரெல்லாம் அதை கவனிச்சிங்கன்னு தெரில. பயங்கரமான ஒரு கிளவரான பிளேயராக இருக்காங்க திவ்யா அவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராமிசிங்காக தெரியுறாங்க. டைட்டில் வின்னிங்க்கான ஒரு கண்டெண்டரா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆஸ் ஆஃப் நவ் எஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ பயங்கரமான நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது. இதே மாதிரி கேம் பிளே ஆடினாங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது அவங்க பிக் பாஸ் 9 தமிழ் டைட்டில் அடிக்கிறதுக்கு. திவ்யா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். லைக்கை பட்டிங்கன்னா தான் திவ்யா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து மண்டேலேருந்து மாறல மக்களே. மண்டேலேருந்து ஃப்ரைடே நைட்டு ஓட்டு முடிகிற வரைக்கும் மாறல. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்களுக்குமே வந்துட்டு மக்களை பிடிச்சிட்டாங்க. 2 வைல்ட் கார்ட்ஸ், அதுவும் முக்கியமாக பெண்கள் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு மக்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டாங்க. அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மக்கள் மனசில், ஓகேங்களா? ஸோ வேறு மாதிரியான ஒரு விஷயம், நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு ஓட்டுகள் தாறுமாறாக வந்துட்டுருக்கு. சாண்ட்ரா அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் எவ்வளோ ஓட்டு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15,000 கிட்டங்க, 15,000 16,000 கிட்ட அவ்வளோ ஓட் டிஃப்ரென்ஸ் அஃபிஷியல் ஓட்டிங்கில் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற? கூடிக்கிட்டே போதே ப்ரோ. நேற்று 9,000 தான் இருந்துச்சு, இன்றைக்கி 19,000, 16,000 19,000 என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, 16,000 19,000 ஓட்டு வந்துட்டு அவங்களுக்கு திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் டிஃப்ரென்ஸ் வருது. வேற மாதிரி ஒரு சம்பவம் சொல்ல தோணுது. திவ்யா அவர்களுக்கு திவ்யா ஃபேன்ஸ் தாறுமாறாக ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் சாண்ட்ரா ஃபேன்ஸ் விட்டு தர மாட்டுறாங்க. நாங்கள் ஓட்டு போட்டுகிட்டே இருப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி. இதில் வந்துட்டு நம்ம பிரஜனோட ஓட்ஸும் நம்ம சாண்ட்ராக்கு வருதுன்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஏன்னா வந்துட்டு பிரஜனுக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக சாண்ட்ராக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த விஷயங்களும் நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ திவ்யாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லோன்லியாக அவங்க வந்துட்டு அவங்க கேம் ஆடுறாங்கன்றதுக்காக மக்கள் வந்து பயங்கரமான அவங்க சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க கைவிட்டுறக்கூடாது. இதே மாதிரி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி அவர்கள். விஜே பார்வதி அக்காவுக்கு ஓட்டு வருதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, அவங்க சீசன் 9னா பார்வதினா சீசன் 9 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ வேறு மாதிரியான ஒரு கேம் பிளே கொடுத்துட்ருக்காங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ கண்டென்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, அதுதான் முக்கியம். நம்மளுக்கு கண்டென்ட்டை பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க நம்ம பார்வதி அவர்கள். நம்ம பிரியங்கா அவர்கள் உள்ளே வந்து கெஸ்ட்டாக போகும்போது கூட சொல்லியிருப்பாங்க, பார்வதி இஸ் டேக்கிங் த ஷோ. இந்த ஷோவை தூக்கிட்டு போகிறதே நம்ம பார்வதி தான், ஓகேங்களா? ஸோ அந்த விஷயம் பண்ணும்போது மக்கள் கண்டிப்பாக பார்வதிக்கான ஃபேன்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காங்க. பார்வதிக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ பார்வதிக்கு வந்துட்டு ஒரு ஓட்டு வந்திருக்கு. அந்த ஓட்டு நம்பர் நான் சொல்ல மாட்டேங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓட்டு நம்பர் நம்ம எப்பயும் சொல்ல மாட்டோம். போட்டி நெருங்க கண்டிப்பாக நான் ஓட்டு நம்பரோடு சொல்லுவேன். ஸோ இவங்களுக்கும் சாண்ட்ராவுக்கும் வித்தியாசம் வந்து 9,000 வாக்குகள், ஓகேங்களா? 4th பிளேஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா ப்ரோ? தண்ணி விழான்னு இருந்தார், எங்கே கீழே போயிட்டாரா இல்லை மேலே வந்திருக்காரான்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் இருக்குது. 4th பிளேஸில் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார். விக்கல்ஸ் விக்ரம் என்ன ப்ரோ பண்ணார் ப்ரோ? அவர் வந்து ஒரு பேக்கெட் மிக்சர் வச்சு சாப்பிட்றது மட்டும் தான் ப்ரோ எனக்கு தெரியுது. மற்றபடி எனக்கு எதுவுமே தெரில. அவர் என்ன பண்ணாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. ஏன்னா மனுஷன் வந்து உக்காண்டிருக்காப்புல, அப்பப்போ விஜய் பார்வதி நோண்டுறாப்புல, சும்மா வந்து எதாவது பேசுகிறாப்புல, மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேடான கமெண்ட் போடுறாப்புல. மற்றபடி அவர் எதுவுமே பண்ணுற மாதிரி எனக்கு தெரிலங்க. அவர் 4th பிளேஸில் இருக்கிறது தான் எனக்கு தெரியல.
அந்தளவு எதாவது கேம் ப்ளே பண்ணியிருக்காரா இல்லை நான் தான் எதாவது பார்க்காம மிஸ் பண்ணிட்டேனான்றது எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், விக்கல் சிக்ரம் 4th பிளேஸில் இருக்கிறதுக்கு தகுதியா அஃபிஷியல் ஓட்டிங்கில்? ஓட்டுகள் எப்படி வருதுன்னு தெரில, இல்லை வேறு எதாவது இருக்கான்றது எனக்கு தெரில. ஸோ அதை நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ 5th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் அவர்கள். திவாகர் அவர்களுக்கு ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டில் இருந்தாருங்க மனுஷன். திவாகர் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது 1st பிளேஸில் இருந்தார். அவ்வளோ ஓட்டுகள் மக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது அவர் அவரே அவர் தலையில் மண்ணை தூக்கி போட்டாருன்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஏரியா பற்றி பேசுகிறது, தகுதியை பற்றி பேசுகிறது, ரொம்ப தவறான பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, இது எல்லாமே சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ சொல்கிறேன். ஒரு பயங்கரமான ஷாக்கிங் விஷயம் நடக்க போகுதுங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன், ஓகேங்களா, அந்த வீடியோக்கு. ஸோ திவாகர் அவர்கள் 5th பிளேஸில் இருக்கார், ஓகேங்களா. திவாகர் அவர்களுக்கும் விக்கல்ஸ் அவர்களுக்கும் ஒரே லெவலில் ஓட்டு போயிட்டுருக்குங்க. ஒரே லெவல், மேலேயும் கிடையாது, அப்பவும் கீழேயும் கிடையாது. திவாகருக்கும் விக்கல் சிக்கருக்கும் ஒரு சேம் லெவல் ஆஃப் ஓட்ஸ், ஓகேங்களா. ஸோ 6th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அவர்கள். அரோரா அவர்களுக்கு கீழே இருந்த கிராஃப் இந்த வாரம் அப்படியே ஜெட்டு வேகத்தில் மேலே போயிட்டு உக்காந்துருக்கு, ஓகேங்களா. இந்த வாரம் அரோரா தான்ப்பா காலி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். இன்னும் 2 வாரம் ஆனாலும் அரோரா போக மாட்டாங்கன்ற மாதிரி இந்த வாரத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க நம்ம அரோரா அவர்கள். ஸோ வேறு மாதிரி ஒரு கேம் பிளேன்றதை நம்ம அரோரா அவர்கள் கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அரோரா அவர்களுக்கு ஓட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் டேஞ்சர் ஜோன் பார்க்க போகிறோம் மக்களே. டேஞ்சர் ஜோன் இதுக்கப்புறம் தான். ஸோ டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா அவர்கள். ரம்யா அவர்கள் மேலே வந்துட்டாங்க. ரம்யா அவர்கள் மேலே வருவாங்கன்னு சொல்லி நான் எதிரே பார்க்கல. 7வது இடத்துல ரம்யா வந்துட்டாங்க. ரம்யாக்கான ஓட்டுகள் வந்துட்டுருக்கு. எங்கேருந்து ப்ரோ வருது ரம்யாவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிலங்க. ரம்யா அவர்களுக்கு அந்த அன்பு கேங்லேருந்து எங்கேருந்தோ வருதா என்னென்னலாம் தெரில. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த தமிழ்நாடு சைடில் அவங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த சைட்லேருந்து நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. தமிழ்நாடு சுற்றி இளைஞர்கள் நிறைய ஃபேன்ஸ் ரம்யாஜோன்னு சொல்லி அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ ரொம்ப அவங்க கிராமத்து சைடில் தான் ஓட்டு போட தெரியாது ஹாட் ஸ்டாரில், அது மிஸ்டு கால் மூலிமா ஓட்டு போட்டுட்ருக்காங்களாம். ஸோ வேறு மாதிரி ஒரு விஷயம். ரம்யா அவர்கள் 7th பிளேஸில் இருக்கார். ஸோ 8th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா அவர்கள். வியானா அவர்களுக்கான ஓட் பயங்கர ட்ராப்புங்க. ஒரு கட்டத்தில் வியானா தான் டைட்டில் வின்னர், வியானா தான் க்யூட்டு, வியானா தான் அது இதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான முட்டு கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆட்கள் அப்படியே சத்தம் இல்லாமல் போயிட்டாங்க. நம்ம திவ்யா கணேஷ் உள்ளே என்ட்ரி கொடுத்தோன்னே அப்புறம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க, திவ்யா கணேஷ் அப்படியே வியானாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல தோணுது. முக்கியமாக திவ்யா கணேஷ்னு சொல்ல முடியாது, அந்த வைல்ட் கார்ட்ஸ்குள்ளே வந்தாங்க இல்லையா, எல்லாருமே சேர்ந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு வியானா கதை முடிஞ்சுன்றதான் சொல்ல தோணுது. இன்னும் 2 வாரம், இந்த வாரம் இல்லாட்டியும் இந்த வாரம் போகலாட்டியும் இல்லை அடுத்த வாரம் இல்லை அடுத்த வாரம் போயிடுவாங்க. இதுதான் மேட்ரு. என்ன ப்ரோ வியானா எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கா இன்றைக்கி இந்த வாரம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த வாரம் போக மாட்டாங்கன்றது தான் எனக்கு பட் ஆனால் வரக்கூடிய விரைவில் வர வாரங்களில் கண்டிப்பாக வியானா அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். ஸோ வியானாவுமே டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. வியானாவுக்கும் ரம்யாவுக்கும் 1000 ஓட்டுகள் டிஃபரன்ஸுங்க, பெரிய 1000 ஓட்டுகள். ஸோ கடைசி லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷா அவர்களுக்கும் ஓட்டு இல்லை. அவங்களுக்கும் வியானாவுக்கும் 5000 வாக்குகள் டிஃபரன்ஸ், ஓகேங்களா. சுபிக்ஷாவுக்குமே ஓட்டு கிடையாது. சுபிக்ஷாவுமே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. சுபிக்ஷா சுத்தமாக கண்டென்ட் இல்லைங்க. சுபிக்ஷா கிட்ட ஒரு கண்டென்ட்டும் இல்லை. என்ன கண்டென்ட் கொடுக்குறமா நீ வரும்போது பயங்கரமாக ப்ளே பண்ணுவியே, டைட்டில்லாம் அடிப்ப அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். பட் ஆனால் எல்லாத்தையும் கனவாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நம்ம ரம்யா ஜோ, சுபிக்ஷா, அப்சரா இந்த 3 பேருக்கும் ஃபயர் விட்டுங்க. நான் பயங்கர ப்ராமிசிங்காக தெரியுறாங்க. சீசன் 9 தூக்கி நிறுத்த போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். எல்லாத்தையும் கைவிட வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனி அவர்கள் இருக்காங்க. கனி அவர்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. அன்பு கேங் தலைவியாக என்னெல்லாம் பண்ணணுமோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி ஒன்றுமே பண்ணல. கனி அவர்களை தூக்கி வெளில போட்டாலும் ஓகே தான், சுபிக்ஷாவை தூக்கி வெளியே போட்டாலும் ஓகே தான், வியானாவை தூக்கி வெளியே போட்டாலும் ஓகே தான், ஓகேங்களா. ரம்யா அவர்கள் இப்போ தான் கொஞ்சம் ஏதோ கொடுக்குறாங்க. அவங்களையும் தூக்கி போட்டுடலாம். பட் ஆனால் கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போமே. இவங்க 3 பேருக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுதான் விஷயம், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி யார் ஃபஸ்ட்டு சேவ் ஆவா, யாருக்கு என்ன விஷயங்கள் சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, இதெல்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டா. ஸோ இதுதான் மக்களை ஓட்டிங் ஆர்டர் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். திவ்யா அவர்கள் 1st பிளேஸில் இருக்காங்க. 2nd பிளேஸில் சாண்ட்ரா, 3rd பிளேஸில் பார்வதி, 4th பிளேஸில் விக்கல் சிக்ரம், 5th பிளேஸில் திவாகர், 6th பிளேஸில் அரோரா, 7th பிளேஸில் ரம்யா, 8th பிளேஸில் வியானா, 9th பிளேஸில் சுபிக்ஷா, 10th பிளேஸில் நம்ம கனி அவர்கள் இருக்காங்க. ஸோ இதுதான் மக்களை ஓட்டிங் ஆர்டரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க, இன்றைக்கி யார் எலிமினேட் ஆனால் நல்லாயிருக்குன்றதை மறக்காம சொல்ல பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.